இன்றைக்கி நம்ம டெர்மினல் 21 அப்படின்னு சொல்கிற இந்த மாலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த மால் வந்து பட்டையா அண்டு பேங்காக்கில் இருக்குங்க. இந்த மால் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஏன்னா இது வந்து ஒரு தீம்டு மாலு. டெர்மினல் 21ங்கிற நேமுக்கு தக்கிற மாதிரி ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு சிட்டி அவருக்கு ஒவ்வொரு கண்ட்ரி யூரோப் கண்ட்ரிஸுக்கும் டெடிக்கேட்டடாக வந்து வச்சுருப்பாங்க. அங்கே உள்ள ஒரு ஃபேமஸ் ஆர்கிடெக்சரும் உள்ளே இருக்குங்க. சரி வாங்க நம்ம போய் பார்க்கலாம். ஹாய் ஹலோ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜஸ்ட் சுந்தர். நம்ம தாய்லாண்டில் பட்டையாவில் இருக்கிற டெர்மினல் 21 அப்படிங்கிற மாலுக்கு தாங்க இன்றைக்கி வந்திருக்கோம். நான் ரொம்ப நாளாக இந்த மாலுக்குள்ளே போகணும் ஆசை. சரி இன்றைக்கி போய் பார்த்துடலாம் அப்படின்னு ரொம்பவே எக்ஸைட்டாக இருக்கேன். சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே என்னெல்லாம் இருக்குது. இது வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாலை விட அப்படி என்ன தான் இங்கே டிஃப்ரென்ஸாக இங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். மாலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது பாருங்கள். அது பெர்ஃபார்மன்ஸ் நடக்குதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம அதுக்குள்ளே போயிட்டு அப்புறம் மாலுக்குள்ளே விசிட் பண்ணிடலாம். பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே கிட்ஸுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரும் வச்சுருக்காங்க. மாலுக்கு வெளியவே ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே நிறைய ஈட்டரி ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. வெஜ் அண்டு நான்வெஜ்ஜில் ஏகப்பட்ட ஃப்ரைட் ஐட்டம்ஸுங்க. முக்கியமாக நான்வெஜ்ஜில் கேட்கவே வேணாம், இது ஒரு ஹெவன்னே சொல்லலாம். எல்லாமே சீப் ரேட்டில் ஒரு ஸ்மால் குவான்டிட்டியில் நல்லாவே கிடைக்குது. மெயினாக ஃப்ரூட்ஸ் நிறையா கிடைக்குது. இந்தியன் பழங்க கடை விற்கிது பாருங்கள். எல்லாமே கட் பண்ணி ஒரு சின்ன ப்ரைஸில் தாங்க விற்கிறாங்க. சரி வாங்க இப்போது நம்ம வந்து மாலுக்குள்ளே போவோம். மாலுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே அப்படியே சூட் கேஸ் எல்லாம் அடுக்கி வச்ச மாதிரி டவர் மாதிரி அடுக்கி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப வியப்பாக இருந்ததுங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிராண்டட் ஷாப்ஸில் வந்து நிறைய சேல்ஸ் போட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். மாலோட என்ட்ரன்ஸில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஷூ வந்து சேல் போட்டிருந்தாங்க. எல்லாம் நிறைய பிராண்டட் ஐட்டமான ஷூஸு ப்ளஸ் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ப்ரைஸும் கொஞ்சம் ரீசனபுளாக தாங்க இருந்தது. நிறையா வெரைட்டிஸ் இருந்துச்சு ஒரே இடத்துல. கலெக்ஷன்ஸு ஏகப்பட்ட ஷூ ஒரு கலெக்ஷன்ஸு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னாக்கா பேக்கு, க்ளோத்திங் ஐட்டம்ஸு, உமன்ஸு அண்ட் மென்ஸ் ஐட்டம்ஸு, செப்பல்ஸு, சன்கிளாஸஸ்ஸு, வாட்சஸ்ன்னு ஏகப்பட்ட பிராண்டடில் ஆஃபர் ப்ரைஸில் நல்லா சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம். ஓகேங்க, இப்போ நம்ம வந்து பாரிஸ் பார்க்குறோம். ஈஃபில் டவர். ஆமாம், முடிவு பண்ணியாச்சு. பாருங்கள், வந்துட்டோம் ஈஃபில் டவர்ஸ். பாரிஸை சுற்றி பார்த்தாச்சு. வாங்க நம்ம அப்படியே ரோமுக்கு போவோம். அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாங்க. ஸ்டாச்சு பக்கத்தில் அப்படி உட்காந்துருந்தாரா. நான் ஒரு கட்டத்தில் வந்து அவரும் ஸ்டாச்சு தான் நினச்சேன். ஆனால் பார்த்தா மனுஷன், உண்மையான மனுஷன் அது பக்கத்தில் உட்காந்து ஜாலியாக போஸ் கொடுத்துக்கின்னு இருக்காருங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது செகண்ட் ஃப்ளோர், லண்டனுக்கு வந்திருக்கோங்க. இந்த லண்டனில் இந்த ஃப்ளோரில் என்னென்ன இருக்குங்கிறத அப்படியே நம்ம மெதுவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். வாங்க. இந்த லண்டனில் ஏகப்பட்ட ஈட்டரி ஐட்டம்ஸ் இருந்துச்சுங்க. எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸு. ஸோ இங்கே வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வெளியே பார்த்ததை விட இங்கே கொஞ்சம் விலை ரொம்பவே அதிகமாக தான் இருந்தது. நம்ம மாதிரி ஆளுங்க வந்து போய் பார்க்கலாம், சாப்பிட முடியாது. கொஞ்சம் ரிச் பீப்புள் தாங்க இங்கே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், குழந்தைகளுக்காக டாய் ட்ரெயின்லாம் விட்டுருக்காங்க. குழந்தைங்களாம் ஜாலியாக உட்காந்துட்டு போகுது.
அப்படியே பக்கத்தில் பாருங்கள் கேம்ஸ்லாம் வச்சு இது வந்து நம்ம காசு போட்டு இந்த கேம்ஸ் ஆடுவோம்ல அந்த மாதிரி கான்செப்டில் நிறைய கேம்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே வர்ற குழந்தைங்க வந்து கேம்ஸு அப்படி ஆடுதுங்க பயங்கரமாக. இங்கே உள்ள ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒவ்வொரு கண்ட்ரி நேம் வச்சுருக்காங்க. ஏன்னா இது வந்து மால் டெர்மினல் 21ங்க. இப்போ நம்ம இட்டாலிக்குள்ளே வந்துருக்கோம். ஸோ இட்டாலியில் என்ன ஃபேமஸோ அதை அப்படியே இங்கே ஒரு மாடல் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்க, நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரவேல இருக்கோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.